என் செல்ல குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்து உனக்கு செய்வினைகளை செய்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ஒருவரின் இல்லத்திற்கு சென்ற உன் வராகி அம்மா நான். அவர்களின் இல்லத்தில் இந்த ஒரு விஷயத்தை வைத்துவிட்டு வந்துவிட்டேன். அம்மா அப்படி என்ன ஒரு விஷயத்தை அங்கே வைத்திருப்பாள்? என்ன ஒரு மாற்றத்தை அங்கே ஏற்படுத்தி இருக்கின்றாள்? அவர்களை அழித்திருப்பாளா? அவர்களுக்கு கெடுதல்களை கொடுத்திருப்பாளா என்று என் குழந்தை நினைக்கின்றாயல்லவா? என் தங்கமே, உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் இந்த தாயானவள் என்னிடத்தில் பதில் இருக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர் முதலில் யார் என்று நீ தெளிவாக புரிந்து கொள். என் தங்கமே, உன் உடனேயே இருந்து கொண்டிருப்பவர்கள், உனக்கு நல்லதை செய்பவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பார்களா? நிச்சயமாக கிடையாது. ஆனால் யார் ஒருவர் உன்னோடு இருந்து கொண்டு நீ செய்கின்ற தவறுக்கெல்லாம் உன்னோடு உடன் வந்து கொண்டு உனக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் அல்லவா? நீ செய்கின்ற தவறுக்கெல்லாம் உன்னை ஊக்கப்படுத்துகின்றார்கள் அல்லவா? நீ செய்வதுதான் சரி என்று சொல்கின்றார்கள் அல்லவா? அவர்கள்தான் உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள். உண்மையில் நல்லவர்கள் என்றால் நீ செய்கின்ற தவறை சுட்டி காட்டுவதோடு மட்டுமல்லாமல் நிச்சயமாக உன்னை தவறான பாதையில் செல்ல விடமாட்டார்கள். இது தவறு என்று தெரிந்திருந்தும் கூட உன்னை அந்த பாதையில் செல்வதற்கு ஒருவர் அனுமதிக்கிறார் என்றால் அவர்தான் உன் வாழ்க்கையை முதலில் அழிக்க நினைப்பவர். அவரினுடைய மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் ஒரு சிறு துளி அளவு கூட இல்லை. எல்லாமே நடிப்பும் வேஷமும். யார் வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் செய்யலாம், உன்னால் அதனை கண்டுபிடிக்க முடியாது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, வேடிக்கையான மனிதர்கள் அதிகமாக உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் ஒவ்வொரு விதமான குணத்தினை நீ காணலாம். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இது போன்ற பல விஷயங்களை கண்டதனாலோ என்னவோ யாரை பார்த்தாலுமே உனக்கு சற்று தயக்கம் வந்துவிடுகின்றது. என் தங்கமே, நல்லது நினைப்பவர்களை ஒதுக்கி வைப்பதும் கெடுதல் நினைப்பவர்களை அதிகமாக அருகில் வைப்பதும் எல்லோருக்குமே இன்று ஒரு புதிய விஷயமாக மாறிவிட்டது. தெரிந்தே இந்த தவறை நீ செய்யவில்லை என் குழந்தை. நீயும் அறியாமல் தான் இந்த தவறை செய்துவிட்டாய். ஆனால் அதற்கான பலனை இன்று அனுபவித்து கொண்டிருக்கின்றாயல்லவா? இந்த பலன் உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை கெடுதலை கொடுத்திருக்கிறது என்பதனை உன் தாயானவள் நான் நிச்சயமாக அறிவேன். என் பிள்ளை, வாழ்க்கையில் எது சரியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் யாரோடு சேர்கின்றோமோ அந்த சேர்க்கை சரியில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாக மாறிவிடும். அவர்கள் சொல்வது எல்லாமே நமக்கு நல்லது என்று நம்பி நீ செய்ய போக அது உன் வாழ்க்கைக்கே உனக்கு எதிராக திரும்பி இருக்கின்றதல்லவா? என் தங்கமே, நாளடைவில் இது பிரச்சனைகளாக மாறி நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று உன்னை அழிக்கின்ற அளவிற்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள். இத்தனை நாட்களும் அவர்களை நம்பிய உனக்கு அவர்கள் செய்த கெடுதல்கள் எதையுமே அவர்கள் மனதிற்கு தவறாகவே தோன்றவில்லை. அவர்கள் தான் செய்தது எல்லாமே சரி என்றுதான் நினைக்கின்றார்கள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வந்துவிடக்கூடாது என்பது மட்டுமே அவர்களின் குறிக்கோளாக இருந்திருக்கும் பொழுது நீ கஷ்டப்படுவதை எல்லாம் அவர்களுக்கு பெரிதாக தோன்றாது அல்லவா? இன்று இந்த நாள் இந்த வராகி உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் பொழுது இனி இவர்களால் என்னிடத்தில் இருந்து தப்பிக்க முடியாது. அதனால் இன்று அவர்களுக்கான நாளை நான் குறித்து விட்டேன். அது மட்டுமல்லாமல் அவர்களின் இல்லத்திற்கு நான் சென்று ஒரு விஷயத்தையும் செய்திருக்கின்றேன். இது அவர்களின் வாழ்க்கையை மட்டுமல்ல,
உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தப் போகின்றது. அம்மா, அப்படி என்ன விஷயத்தை வைத்துவிட்டு வந்தேன் என்று இப்பொழுது உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். என் தங்கமே, ஆரம்பத்தில் அவர்கள் உன்னோடு பழகும் பொழுது நல்ல எண்ணங்களோடு தான் பழகினார்கள். ஆனால் நாளடைவில் அவர்களினுடைய எண்ணங்கள் தீய எண்ணங்களாக மாறிவிட்டது. அவர்களுக்குள் எதிர்மறை எண்ணங்களை யாரோ அதிகமாக கொடுத்திருக்கின்றார்கள். என் தங்கமே, அந்த எண்ணத்தினால் உன் வாழ்க்கையில் கெடுதல் செய்ய அவர்கள் துணிந்து விட்டார்கள். அப்படியானால் அவர்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை வெளியில் எடுக்க வேண்டும். இந்த தாயானவள் அவர்களின் இல்லத்திற்கு சென்று, இதுபோன்று செய்வினைகள் என்பது எல்லாம் மிக பெரிய காரியமல்லவா, அதை செய்து மேலும் இவர்கள் வாழ்க்கையில் பாவத்தை சேர்த்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களின் மனதில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் வெளியில் எடுத்துவிட்டு அவர்களுக்குள் நேர்மறை எண்ணங்களை அதிகமாக கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, என்னதான் இருந்தாலும் ஒரு காலத்தில் உனக்கு உயிராக இருந்தவர்கள் அல்லவா, பல விஷயங்களில் உனக்கு உதவி செய்தவர்கள். அவர்களின் போதாத நேரம் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்கின்ற பொறாமை குணம் அவர்களுக்குள் வந்துவிட்டது. இந்த தவறுக்காக நாம் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால், அல்லது அவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால், அவர்களுக்கும் உனக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். அதனால் இன்று அவர்கள் வாழ்க்கையில் நான் செய்திருக்கின்ற இந்த ஒரு விஷயம் இனி அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இன்று அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என்னுடைய பிள்ளை, நீ உன் வாழ்க்கையில் நீ அடைந்த அத்தனை விஷயங்களையும் இனி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பாதிப்பினை கொடுக்காத வண்ணம், மற்றவர்கள் செய்கின்ற விஷயங்களும் உன்னை பாதிக்காத வண்ணம் இந்த வராகியானவள் உனக்கு பாதுகாவலாக நிற்கின்றாள் என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். யாருடைய எண்ணங்களும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்களினுடைய எண்ணங்களை உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபொழுதும் நான் நிறைவேற்ற விடமாட்டேன். நல்லது ஒன்றே உன் அருகில் வரும், தீயவையெல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும். ஏனென்றால் உனக்கு பாதுகாவலாக நிற்பது உன் வராகி நான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது. என் தங்கமே, இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள். என் தங்கமே, மாற்றங்களையும் சில எதிரிகளையும் சில துரோகங்களையும் ஒரு சேர காணப்போகின்ற நாள். உடன் இருந்து கொண்டே கெடுதல் செய்தவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைக்கப் போகின்ற நாள். எண்ணங்களை உனக்கு தீயதாக மாற்றியவர்கள் தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லப் போகின்ற நாள். இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகி உன் வாழ்க்கை நல்ல நிலைக்கு திரும்ப வரப்போகின்றது. உன்னை பழைய நிலைக்கு மீட்டு உன்னுடைய சந்தோஷத்தை உன் கையில் ஒப்படைக்கின்றேன். நம்பிக்கை துரோகத்தால் வீழ்ந்து போயிருக்கின்ற என் பிள்ளை, இனி அதையே உன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை காணப்போகின்றாய். நல்லது உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போவது இந்த வராகி என்பதை மட்டும் உறுதியாக மனதிற்குள் நிலை பெற்று வைத்து கொண்டு, இனி நடக்கவிருப்பது எல்லாமே உன்னுடைய எண்ணங்கள் படி சந்தோஷமாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, எது உன்னை வாழ்க்கையில் அதிகமாக பாதிக்கின்றதோ அதுதான் உன்னுடைய அடுத்த ஆயுதம் என்பதனை நீ புரிந்து கொள். பாதிப்புகளை தரக்கூடிய விஷயங்கள்தான் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும்.
என்றுமே உனக்கு வெற்றி மட்டுமே நிரந்தரமாக இருக்கும். யாராலும் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாது, உன்னை அசைத்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால், இந்த தாயினுடைய அன்பும் இவள் ஏன் உன்னை தினமும் தேடி வருகின்றாள் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.